முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் கைது செய்யப்பட்டு ஒரு வருட காலமாக சிறையில் வைக்கப்பட்டிருந்த பாலேந்திரன் ஜெயக்குமாரி கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் எந்தவித குற்றங்களும் சுமத்தப்படாது விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கிளிநொச்சியில் அவரது மகளுடன் வாழ்ந்து வரும் ஜெயக்குமாரியை இன்று கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைக்காக அழைத்திருந்தனர். சுமார் 6 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்திய போலீசார் விசாரணைகள் முடியாத காரணத்தால் மீண்டும் எதிர்வரும் 19ஆம் திகதி விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். அதேவேளை அதுவரை இந்த விசாரணைகள் தொடர்பில் எந்த தகவலையும் வெளியிடக்கூடாது என தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இதனால் அவர் வரும் வரை அங்கு காத்திருந்த எமது கொழும்பு அலுவலக செய்தியாளர் உட்பட ஏனைய ஊடகவியலாளர்களை சந்திக்காமல் ஜெயக்குமாரி அங்கிருந்து வெளியேறிச் சென்று விட்டார். இந்த நிலையில் எமக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி டொமினிக் பிரேமானந்த் தொடர்ந்தும் 2ஆம் 4ஆம் மாடிகளுக்கு விசாரணைக்கு அழைத்து செல்வது அவரது குடும்பத்திற்கும் மகளிற்கும் சாதாரண வாழ்க்கையை தொடர்வதற்கு அசௌகரியமாக உள்ளதென குறிப்பிட்டார். புதன்கிழமை பாலேந்திர ஜெயக்குமாரி அம்மாவின் வீட்டில் டிஐடி உறுப்பினர்கள் கொழும்பு 2ஆம் மாடிக்கு உங்களை விசாரணைக்கு என்று அழைப்பினை பிறப்பித்திருந்தார்கள். அதுக்கு இன்று காலை 9 மணிக்கு அவர்கள் இன்று வந்து உட்சென்று தற்பொழுதுதான் வெளியில் வந்திருக்கிறார். அவர் சம்பந்தப்பட்ட கதைக்கப்பட்ட வேண்டிய விடயங்கள் சில இப்பொழுது சொல்ல முடியாத நிலையில் உள்ளது. இருந்தும் அவருடைய ஒரு வழக்கு இன்னும் கொழும்பில் பிணையில் உள்ள வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரம் பதவியாவிலும் ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவருடைய தொடர்ந்து இவரை 4ஆம் மாடிக்கும் 2ஆம் மாடிக்கும் அழைத்து விசாரணை செய்வது குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளைக்கும் தம்முடைய சாதாரண வாழ்க்கையை தொடர்வதற்கு மிகவும் அசௌகரியமாக உள்ளது. அதனை இந்த புதிய அரசாங்கமும் தொடர்ந்து செய்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி வரும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முற்றிலும் பொய்ப்பித்து வருகின்றது. ஆகவே புதிய அரசாங்கத்திலும் இன்னும் மாற்றமில்லை என்பதையே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோபி என்ற முன்னாள் போராளிக்கு தங்குவதற்கு இடமளித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 2014ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி அவரது மகள் விபூசிகாவுடன் கைது செய்யப்பட்ட பாலேந்திரன் ஜெயக்குமாரி ஒரு வருடத்திற்கு பின்னரே விடுதலை செய்யப்பட்டார். ஜெயக்குமாரியின் கணவர் புற்றுநோயால் உயிரிழந்த நிலையில் அவரது மூத்த புதல்வர் பாலேந்திரன் யோஹான் 2006ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது உயிரிழந்திருந்தார். இதனையடுத்து இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது அவரது 2வது மகனும் இராணுவத்தின் ஷெல் தாக்குதலில் பலியாகியிருந்தார். அன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த அவரது 3வது புதல்வர் பாலேந்திரன் மகேந்திரன் அன்று முதல் காணாமல் போயுள்ளார். அவரது விடுதலையை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையிலேயே ஜெயக்குமாரியும் அவரது இளைய புதல்வி விபூஷிகாவும் அப்போதைய மஹிந்த ஆட்சியினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர்.